Come and join the celebration. Vanathin Manna, sharing the good news. வாழ்க்கை நின்று கவனிச்சு போனா சேர வேண்டிய இடத்துல கிடைச்சிடலாம். ஓகே பாப்பா டச் பண்ண என்ன ஆகுதுன்னா எல்லாமே என்னாச்சு பால் கிளாத் எல்லாம் பாலாக மாறிடுச்சு. கிளாப் பண்ணலாமா? ஓகேவா? என்ன நம்பர் யார் எடுக்க போறேன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் நீ என்ன எடுக்க போறியோ அந்த நம்பரை பிரேக் பண்ணி பாப்பா உங்களை எடுக்க வைக்க போற. அதே நம்பரை நீங்க எடுக்க போற நம்பரை பிரேக் பண்ணி பாப்பா உங்களை எடுக்க வைக்க போறேன். நீங்க எடுத்த நம்பர் உங்க கைக்குள்ள இருக்குது. ஓகேவா? இதுதான் ஏன்னா கடவுள் ஒரு தீர்மானிச்சு வச்சிருவார். ஏன்னு சொன்னா நம்ம எல்லாமே என்ன பண்றோமா கடவுளுக்குள்ள ஒரே சரீரமாய் ஒரே அவியங்களா இருக்கிறோமா. கடவுள் எப்ப நம்மளுக்குள்ள வராரோ நான் பேச நினைப்பதும் நீங்க கேட்க நினைப்பதும் என்ன பண்ணுமா அது ஒன்றா இருக்குமா. ஒரே என்ன பண்ணுமா நம்ம மனசா இருக்குமா. ஓகேவா? ஓகே இது கேட்சிரு கேட்சிரு. சரி அப்படி என்ன படிச்சிருச்சு நீ? நம்ம என்ன படிச்சோமா சொல்லி நீ சொன்ன எல்லாருமே நீ சொல்லலாம் வீட்டுல அம்மா நான் இங்கிலீஷ் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் இதுக்குள்ள வச்சுட்டா. ஓகேவா? கேட்ட சீட் பாப்பா இதுக்குள்ள இருக்கு. ஓகேவா? ஓகே இது என்ன பண்ணா அப்படி க்ளோஸ் பண்ணி சவுண்ட் கேக்குதா? ஓகே இப்போ என்ன பண்ண போறோம் போங்க டச் பண்ணு என்ன பண்ணலாமா? எழுந்து போறது தேடு கட்சி என்ன பண்ண கடவுள் வந்திருக்காங்க. இது அதோட கொஞ்சம் பெருசு இது அதோட பெருசு இல்ல உன்ன மாதிரி. ஓகே நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே சின்னது பெருசா எல்லாமே டிஃபரெண்டா இருக்குல்ல. பட் அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சுங்க. ஒண்ணு சேர்த்து வச்சுரு. ஓகே டச் பண்ணு. ஓகே இப்ப தம்பி டச் பண்ணிட்டாப்புல கிளாப் பண்ணலாமா? எல்லாமே என்ன ஆச்சு சமமா மாறி போச்சு இல்ல. நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் சமமா மாறின முயற்சி பண்ணணும். சரிதா? எல்லாம் பருப்பு தான் இல்ல. ரைட் இது கான். ஓகேவா? இது ஹீட் பண்ணா ஓகே நம்ம ஹீட் பண்ணாதான் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் வளைஞ்சு பிடிக்கும். ஓகே இப்போ என்ன பண்ண போறாங்க இது அப்படியே இது ரைட் ஊது பாப்போம். ஏன் மேல இது மேல ரைட் ஹீட் ஆயிடுச்சு. இது ஹீட் பண்ண என்ன ஆயிடுங்க பாப்பா கிளாப் பண்ணலாமா? பாப்பா நான் மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்மள வளர்ச்சிக்கிற தேவனா இருக்கிறாரு. எந்த இல்லையோ நம்மளுக்கு ஞானம் இல்லையா டான்ஸ் ஆட வரலையா பாட்டு பாட வரலையா கண்டிப்பா என்ன பண்ணுவார் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. பாருங்களேன் கீழே உட்கார் தம்பி. வானம் அவருக்கு சிங்காசனம் யாரு வேலை சிரிச்சுது எல்லாரும் கேட்டு நீ வரல தம்பி வா. இல்ல இல்ல ஷூ போட்டு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். தம்பி அழகா ஷூலா போட்டு நீட்டா வந்திருக்கேன். இதே போலதான் வரணும் ஸ்கூலுக்கு இல்ல. ஓகேவா? சில பேர் பாக்குற ஷார்ட்ஸ்ல போட்டு வரீங்க அந்த மாதிரி வரக்கூடாது ஸ்கூலுக்கு. ஓகேவா? நம்ம வரும்பொழுது எவளி கடையில நீட்டா வருவீங்களோ அவளி கடை பின்னாடி என்ன பண்ணுவீங்க பெரிய ஆயா வருவீங்க. ஓகேவா? பாருங்க நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்கு சொன்ன ஒரே ஒரு தெய்வம் அவருதான். பார்த்துட்டே இருங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்ம என்ன பண்ணது சுத்திக்கிறது. கிளாப் இல்லாம பாருங்க தங்கச்சி நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமா சொன்ன ஒரே ஒரு தெய்வம் அவருதான்.
ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராய் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த நேரத்துல கொடுக்க போறேன் சப்பா. இந்த நேரத்தை எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. எங்க மூலியமா எங்க வீடு ரட்சிக்கப்படணும். எங்க வீட்டு மூலியமா எத்தனை பேருக்கு நல்லா இருந்துச்சு ஷோ கரைத்துக்கு? ரைட். உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நான் பார்த்ததில்லை. அவர் சின்ன வயசில் நான் வளர்த்த பிள்ளைங்க அவங்கெல்லாம். எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. தம்பி இவ்வளோ அழகாக பண்ணிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். நான் ரொம்ப நாளாக கூப்பிடணுன்ட்டு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு தம்பிக்கு நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ செல்லம். ஸோ வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு மேஜிக் வந்து ஒரு கருத்தோட, அதாவது என்ன கடவுள் சொல்லிட்டாலும் ஒரு கருத்து, அது ரொம்ப அழகாக இருந்தது. அது என்னன்னா, நீங்கள் வெறும் மேஜிக் ஏதோ பண்ண போகிறீங்கன்னு நினச்சோம். ஆனால் மேஜிக்கில் நிறைய மெசேஜஸ் சொன்னீங்க. அது எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏற்பாடு பண்ணி தந்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மிக்க நன்றி.